ஹாய். கந்த சஷ்டி விரதம் எல்லாம் முடிச்சு பேக் டு ரொட்டீன் இப்போ தான் வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன டின்னர் பார்க்கலாமா? மசால் தோசை, அதுக்கு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கொத்தமல்லி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கொத்தமல்லினா வெறும் கொத்தமல்லியில் வச்சு க்ரீன் கலரில் அரைப்பாங்கள்ல, அப்படி கிடையாது. வெங்காயம், பூண்டு, புளி, கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகாலாம் வதக்கி அரைச்சது. கல்லில் தோசை குத்தியாச்சு. இன்றைக்கி இரும்பு கல்லில் தான் குத்துறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இரும்பு கல்லில். இது பொடி போட்டு மசால் தோசை இன்றைக்கி டின்னர் மெனு. நான் என் பையனுக்கு தோசையில் பொடி போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக என் பையன் சொல்லுவான், அம்மா வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிடவே எனக்கு பிடிக்கலம்மா, ஏன்னா நீயே இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணித்தரியா, எனக்கு என்றைக்காவது ஒரு நாள் நீ வெளில போயிட்டியோ இல்லைனா கூட எனக்கு அதனால தான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடவே பிடிக்கல, மனசு வர மாட்டேங்குது, அது சாப்பிடாமே இருந்துடுறேன் சம்டைம்ஸு அப்படின்னு சொல்கிறான். நமக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்குல்ல, நம்ம சமையல் நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு யாராவது சொன்னால். அவ்வளோதான். மசால் தோசைக்கு உருளைக்கிழங்குலாம் வச்சு செம்மையாக ஹோட்டல் ஸ்டைலில் தோசை ரெடி பண்ணியாச்சு. பாய்.